Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம 12th metric 12th physicsல இருந்து lesson 1 to 5ல important problems இங்க discuss பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் கேட்டுட்டதுனால இந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். இப்போ practice the problems. மெயினா நமக்கு numerical problems வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம டெய்லி ஒரு ப்ராப்ளம் ஒரு லெசன் எடுத்துட்டு அந்த லெசன்ல இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பார்த்துட்டே வரணும். மெயினாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் சால்வ் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்னா இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த parallel plate capacitor filled with mica, okay, having epsilon r is equal to 5 is connected to a 10 volt battery. epsilon r ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட வேல்யூ, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வேல்யூ 5 கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ 10 வோல்ட் பேட்டரி. ஸோ த ஏரியா ஆஃப் த பேரலல் பிளேட் இஸ், பேரலல் பிளேட்டோட ஏரியாவோட 6 மீட்டர் ஸ்கொயர். செப்பரேஷன் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 6 millimeter. Find the capacitance and stored charge. Okay, ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? Find the capacitance and stored charge ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இதில் என்ன கொஷின், ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா செக் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்கான், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்ம்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், இது மாதிரிலாம் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எப்சிலான் ஆர் கொடுத்துருக்காங்க, பேட்ரி வோல்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, அந்த பேரல் பிளேட்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க, அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஸ்டோர்டு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டரோட ஃபார்முலா தெரியணும். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, C is equal to epsilon or epsilon naught. இதில் epsilon rங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, epsilon naughtங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி, ஏங்கிறது ஏரியா. ஓகே, divided by d, the distance. ஓகேவா, divided by a, the parallel plate ஓட distance, இது parallel plate ஓட area. ஸோ நமக்கு இங்கே இதுதான் ஃபார்முலா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டருக்கு. இதில் நமக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 5. எப்சிலான் நாட்டுக்கு வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, எப்சிலான் ஆருக்கு 5 கொடுத்துருக்காங்க, எப்சிலான் நாட்டுக்கு வந்து 8.85 × 10⁻². தென் ஏ இங்கே கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க 6, டிவைடட் பை டி, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க 6 millimeter. ஸோ இப்போ மீட்டராக மாற்றும் போது நமக்கு இப்போ மில்லிமீட்டரில் இருக்கிறதெல்லாம் மீட்டராக சேஞ்ச் பண்ணிக்கணும். 6 × 10⁻³ ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 44.25 நானோ ஃபேரட்ல கிடைக்கும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஸ்டோர்டு சார்ஜ் கண்டுபிடிக்கணும் இதில். ஓகே, எவ்வளோ சார்ஜ் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம, ஏன்னா இந்த ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஸ்டோர்டு சார்ஜுங்கிறது தான் வந்து கொஸ்டின். இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர்டு சார்ஜுக்கு பார்த்தோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா Q is equal to CV. ஓகே, Q is equal to CV. ஸோ இப்போ நம்ம C வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 44.25 × 10 நானோ ஃபேரட் அப்படின்னா 10⁻⁹ இன்ட்டு சி வியோட வேல்யூ. வி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேட்டரி வந்து 10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வோல்ட்டுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 442.5 நானோ கூலும் கிடைக்கும். ஏன்னா இங்கே சார்ஜ் தானே கொடுத்துருக்காங்க, Q சார்ஜ் = கொடுத்துருக்கோம். ஸோ யூனிட்டில் வந்து நமக்கு கூலும் வரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோர்டு எனர்ஜியும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸ்டோர்டு சார்ஜ் கண்டுபிடிக்கணும், ஸ்டோர்டு எனர்ஜி. ஸ்டோர்டு சார்ஜுக்கு எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, U is equal to 1/2, ஓகே, 1/2 CV². U is equal to 1/2 CV². ஸோ 1/2 எடுத்துகிட்டு C வேல்யூ நமக்கு தெரியும். சியோட வேல்யூ என்னது, 44.25 C × 10⁻⁹ இன்ட்டு V² பண்ணணும். V² போது 10² பண்ணால் நமக்கு 100 கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ ஸ்டோர்டு எனர்ஜின்னு பார்த்தோம்னா 2.21 μ ஜூலும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். ஓகே,
Then next second sum பார்க்கலாம். Second sumல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? An electrical heater, okay, an electrical heater resistance 10 ohm connected to 220 volt power supply is immersed in the water of 1 kilogram. How long the electrical heater has to be switched on to increase its temperature from 30 degrees Celsius to 60 degrees Celsius? The specific heat of water வந்து constant value questionலயே கொடுத்துட்டாங்க. Okay, so the heater னு வந்து electrical heater யூஸ் பண்ணி அப்படினாலே நமக்கு என்ன வந்துரும், என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும்னா immediate you have to write Joule's heating law formula. What is the Joule's heating law formula? Means H is equal to I squared RT. Okay, H is equal to I squared RT. H is equal to I squared RT formula. Okay, so the next the current passed through the electrical heater. எவ்வளோ current வந்து இந்த electrical heater வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 200 volt வந்து பாஸ் ஆகுது. 200 volt எவ்வளோ ஓம்ல பாஸ் ஆகுதுன்னா 10 ஓம்ல வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா, சப்ளை இஸ் இம்மர்ஸ்டு வாட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது த்ரூ த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் அப்படின்னா 200 volt divided by 10 ohm. ஸோ த ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் 1 second பை த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். ஒரு செகண்டில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் பாஸ் ஆகுது கால்குலேட் பண்ணுறோம், இதை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஜூல்ஸ் ஹீட்டர் ஃபார்முலா தான். H is equal to I squared R. I squared R ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம் 1 செகண்டுக்கு. அப்போ எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது 1 செகண்டுக்குன்னு பார்த்தோம்னா I ஸ்கொயர்டுங்கும் போது 22 ஸ்கொயர்டு. ஓகே, ஐயோட வேல்யூ என்ன நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22 ஸ்கொயர் இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 10. ஆரோட வேல்யூவு 10. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4.84 கிலோ ஜூல் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த பவர் ரேட்டிங் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4.84 கிலோ வோல்ட். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் வாட்டருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரி செல்சியஸ் டு 60 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Q is equal to MS del T. MS del T. ஓகேவா, ஸோ அப்போ இதில் எம்ங்கிறது 1 கிலோகிராம், எம்ங்கிறது 1 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. எஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூ, அதுவும் இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், del T சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சருங்கும் போது 30 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். இங்கே 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 30 டிகிரிக்கு ஒன்று 60 டிகிரிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 30 டிகிரிக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Q is equal to கிராம் வந்து 1 கிலோகிராம், 1 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ இன்ட்டு del T 30. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 120 கிலோ ஜூல் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கால்குலேட் பண்ணோம், எவ்வளோ டைம் வந்து ரெக்யர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எவ்வளோ டைம் வந்து இதுக்கு தேவை. ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து I ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், I R எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சு T தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ T எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா T is equal to time period T is equal to Q divided by, okay, Q means charge, Q divided by I squared R. Q divided by I squared Q divided by I squared R. Okay, Q divided by I squared R போடுறோம். இதில் Q ஓட வேல்யூ 126. Q ஓட வேல்யூ எவ்வளோ 126 in 10 power 3 divided by I squared R ஓட வேல்யூ 4840. I squared ஓட வேல்யூ 4840. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண நமக்கு 26.03 செகண்ட்ஸில் இது ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. த டயாமீட்டர் ஆஃப் த காயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.24 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த காயில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே 0.12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 டர்ன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 25 into 10 power minus 6 temperature deflection. அப்போ theta value 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ tan 60 டிகிரி அதோட வேல்யூ. tan 60 எவ்வளோன்னு பார்த்தோம்னா √3. tan 60க்கு √3. அப்போ √3 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.732. √3 ஓட வேல்யூவை 1.732. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், I is equal to, okay,
2 RBH, that means magnetic field. Okay, 2 RBH divided by mu naught n. Okay, mu naught n. So into tan theta வரும், into tan theta. ஏன் நமக்கு இங்க என்ன calculate பண்ண சொன்னாங்க? So then calculate the current which gives a deflection of 60 degree. So current கான formula நம்ம இங்க எழுதியிருக்கோம். Okay, so இப்போ இந்த values எல்லாம் substitute பண்றோம். 2 into R ஓட value எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.12 meter. R ஓட value என்ன கொடுத்திருக்காங்க? 0.12 meter. Into 25 கொடுத்திருக்காங்க questionல. Next நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? magnetic field வந்து 25 கொடுத்திருக்காங்க. Divided by mu naught ஓட constant value 4 into 10 power minus 7 into number n ஓட value என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3.14. Okay, n number of into 100 turns கொடுத்திருக்காங்க. Okay, so அப்ப 100 turns போடுறோம். mu naught ஓட value அதுக்கப்புறம் n ஓட value எல்லாம் substitute பண்ணோம், நமக்கு ஃபைனலா அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? I is equal to 0.082 ampere நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Next, fourth question. A closed coil of 40 turns and a area 200 centimeters square is rotated in magnetic field of flux density 2 Weber meter square. It rotates from a position where its plane makes an angle 30 degree. Okay, a position perpendicular to the field in a time 0.2 second. Find the magnitude of the EMF induced in the coil due to its rotation. So the given என்ன கொடுத்திருக்கான்? n first கொடுத்திருக்காங்க, number of turns 40, area 200 centimeters square கொடுத்திருக்காங்க, magnetic field B ஓட value என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 Weber கொடுத்திருக்காங்க, angle வந்து 30 degree கொடுத்திருக்காங்க. Okay, so theta ஓட value பார்த்தோம்னா 90 degree. So அப்ப நம்ம 90 minus 30 போட்டோம்னா 60 degree. So அப்ப first initially BA cos theta calculate பண்ணணும். BA cos theta calculate பண்ணும்போது 2 into 200 into 10 power minus 4 cos 16 வரும். இப்போ 2 into 10 power minus 2 Weber. அதே மாதிரி final flux ஓட value calculate பண்ணும்போது BA cos theta calculate பண்ணும்போது 2 into 200 into 10 power minus 4 cos வந்து 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா dt ஓட value வந்து 0.2 seconds கிடைக்கும். அப்போ magnitude of induced EMF epsilon is equal to n d5 by dt formula substitute பண்றோம். substitute பண்ணா நமக்கு 4 volt கிடைக்கும். ஸோ இதான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். கன்சிடர் ஏ பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ. ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அட் த ஆரிஜின் அண்ட் த அனதர் ஒன் வந்து நமக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா -2q ப்ளஸ் கியூ டு -2q பிளேஸ்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ். அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 9 மீட்டர் ஃப்ரம் த சார்ஜ் கியூவிலேருந்து. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? டிட்டர்மைன் த பாயிண்ட் பிட்வீன் த டூ சார்ஜஸ் வித் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0ன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டயக்ராம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். இங்கே வந்து ப்ளஸ் கியூ கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 9 மீட்டர் டிஸ்டன்ஸில் -2q இருக்குது. ஓகே, அப்போது 9 minus x அட் த பாயிண்ட்டு இங்கே p கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் கியூவிலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறத எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த மொத்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம்? 9 மீட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? 9 மீட்டர்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து 9 minus x கன்சிடர் பண்ணுவோம். 9 minus x கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து இங்கே p வந்து 0ன்னு கொடுத்துருவாங்க. p வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ v டோட்டல் 1/4 pi epsilon naught q by x minus 2q divided by 9 minus x is equal to 0. அப்போ q by xங்கிறது 2q by 9 minus x ஆகிடும். ஆர் அதர்வைஸ் 1/x is equal to 2 by 9 minus x. அப்போ x is equal to 3m தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிக்ஸ்த் கொஸ்டின். The equation of an alternating current is given by I is equal to 77 sin 314t. Find the peak value and frequency, time period and instantaneous value at t is equal to 2 meter second கொடுத்திருக்காங்க. Okay, ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு பீக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பீக் வேல்யூ என்னது? IM is equal to 77. A ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க இல்லையா? F is equal to omega by
2 pi. F is equal to omega pi 2 pi எழுதுறோம். ஸோ அப்போ எஃபோட வேல்யூ வந்து 314 என்ன கொடுத்துருக்காங்க 314 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி 2 ஃப்ரீக்வன்சி at the time என்ன கொடுத்துருக்காங்க 2. ஸோ அப்போ 2 into 3.1 2 பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 3.14 போட்டோம்னா இதுக்கு நமக்கு 50 ஹெர்ட்ஸ் கிடைக்கும் ஆன்சர். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பீக் வேல்யூ தான் அவனே கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க I is equal to IM is equal to 77A. ஓகே ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு பீக் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா வந்து T is equal to 1/f. ரொம்ப சிம்பிள். F கேட்டால் 1/T எழுதலாம், T கேட்டால் 1/f. அப்போ 1/50 நம்ம ஆல்ரெடி 50 ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 1/50 கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.2 செகண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ ஸ்மால் t டைம் பீரியட் 2ms. ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ I is equal to நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 77 sin 314 into 2 into 10 power minus 3. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் 42.24 ஆம்பியருங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் 6th சம்மு. நெக்ஸ்ட்டு 7th சம் போகலாம். 2 electric bulbs marked 20 watt to 220 volt and 100 watt to 220 volt. Okay, so are connected in series to 440 volt supply. Which bulb will be fused அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பல்பு வந்து ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சம் தான். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் டு செக் விச் பல்ப் வில் பி ஃபியூஸ்டு எந்த பல்பு வந்து ஃபியூஸ்டுன்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ the voltage drop across each bulb has to be calculated. ஒரு பல்போட what is that voltage drop நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ R is equal to இப்போ R is equal to V squared by P is equal to rated voltage square divided by rated power னு கண்டுட்டோம். அப்போ 20 watt to 220 volt பல்ப் இருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் R1 is equal to இந்த 7th சம்மில் ஃபர்ஸ்ட்டு R1 is equal to 220 square 220 whole square divided by 220 whole square divided by 20 ohm 20 ohm. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 2420 ohm கிடைக்கும். அதே மாதிரி 100 watt to 220 வோல்ட்டுன்னு இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 100 watt 200 watt 220 by 100 பண்ணுவோம். 220 whole square divided by 100 ohm பண்ணும்போது 484 ohm ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த both the bulbs are connected in series. ரெண்டு பல்புமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ current which passes through both the bulbs are same. அப்போது நமக்கு passes through the circuit எப்படி கால்குலேட் பண்ணுவோம் I is equal to V by R rotational. ஓகேவா. R total கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ R total is equal to R1 plus R2. ஸோ R totalல 484 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், அப்புறம் 2420 ohm கண்டுபிடிச்சது. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2904 ohm கிடைக்கும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னதுன்னா 440 volt by 2904 ohm. அப்போ 0.151 ஆம்ஸ்ட்ராங்கிறது அதோட ஆன்சர். அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 20 volt பல்புக்கு கேட்டிருக்காங்க. அப்போது V1 is equal to IR கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி V2 is equal to IR2 கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த 20 volt bulb will be fused because its voltage rating is only 220 volt only 220 volt and 366.6 volt is dropped across it அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே then next 8th question. Two conducting spheres of radius R1 is equal to 8 cm and R2 is equal to 2 cm are separated by a distance much larger than 8 cm and are connected by a thin conducting wire as shown in the figure. A total charge of Q Q value கொடுத்திருக்காங்க placed off one of the spheres. After a fraction of a second the charge Q redistributed and both the spheres at an electrostatic equilibrium கொடுத்திருக்கான். ஓகே ஸோ அப்போ இங்கே ஒரு டயக்ராம் வரும். ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பியர் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து ஒரு ஸ்மாலர் ஸ்பெரிக்கல் ஸ்பியர் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தோம்னா தின் கண்டக்டிங் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இதோட ரேடியஸ் R2 இதோட ரேடியஸ் R1 கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெரிக்கலை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஷினில் வந்து
VA is equal to electrostatic potential of the surface of the sphere ஓட ஃபார்முலா தான் கால்குலேட் பண்ணுவோம். VA is equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R1. அதே மாதிரி 1 by 4 VB க்கு 1 by 4 pi epsilon naught Q2 by R2. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? VA is equal to VB ன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ VA is equal to VB கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சிக்மா 1 சிக்மா 2 கால்குலேட் பண்ணணும். சார்ஜ் டென்சிட்டியும் இதில் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சிக்மா 1 டிவைட் பை சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு R2 பை R1 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ VAவோட வேல்யூ என்ன? 9 கிலோ வாட் வந்து கிடைக்கும், வோல்ட் வந்து கிடைக்கும். 9 கிலோ வோல்ட் தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். 9th சம் பார்த்தோம்னா, compute the intensity of magnetization of the bar magnet whose mass, magnetic moment and density are 200 gram, 2 ampere meter square and 8 gram centimeter cube respectively ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம்னா நமக்கு டென்சிட்டியோட ஃபார்முலா தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? மாஸ் பை வால்யூம். டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியும், டி பை வி. ஓகே, இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட ஆன்சர் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஐ இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் பை வால்யூம். ஸோ அப்போ எம்மோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 0.8 × 10⁵ ஆம்பியர் மீட்டர் சிக்கர் ஆஃப் -1 வந்து நமக்கு இந்த சம்மில் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 10th sum. In a meter bridge with a standard resistance of 15 ohm in the right gap, the ratio of balancing length is 3:2. Find the value of the other resistance கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு L1/L2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, L1/L2ங்கிறது இங்கே 3/2, 3:2 கொடுத்துருக்காங்களே, அப்போ 3/2. P/Qங்கும்போது P/Q is equal to L1/L2 கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இதோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் மீட்டர் பிரிட்ஜுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் 11th கொஷின் பார்த்தோம்னா நமக்கு 11th கொஷினில் when two objects are rubbed with each other, approximately a charge of 50 nano coulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. Okay, next 11th கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா n is equal to Q/E ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் வந்து இங்கே 50 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்னா எலக்ட்ரானோட வேல்யூ தெரியணும். எலக்ட்ரானோட கான்ஸ்டன்ட் வேல்யூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தோம்னா 1.6 × 10⁻⁹ கூலும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவே நீங்கள் இதோட ஆன்சரை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ n is equal to Q/Eங்கிறது இந்த ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு dielectric strength of air is 3 × 10⁶ voltmeter to the power of -1. Suppose the radius of a hollow sphere is in the Van de Graaff generator is R is equal to 0.5 meter. Calculate the maximum potential difference created by this Van de Graaff generator. Maximum potential difference என்னன்னு கேட்டிருக்காங்க Van de Graaff generator யூஸ் பண்ணி. ஸோ இதோட ஆன்சர் என்ன, அப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு Van de Graaffல வர அந்த ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு E is equal to V/R கால்குலேட் பண்ணணும். இது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? V is equal to E × Rன்னு வரும். அப்புறம் இந்த கிவன் வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சரை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எ காப்பர் ஒயர். நெக்ஸ்ட் இதில் எ காப்பர் ஒயர் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா 0.5 millimeter square carries a current of 0.2 ampere. If the free electron density of copper is 8.4, then compute the drift velocity of free electrons கேட்டிருக்காங்க. இதில் கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துட்டாங்க, கரண்ட் எவ்வளோ கேரி ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா VA is equal to, ஓகே, ஸோ VA is equal to I divided by NEA ஃபார்முலா யூஸ் பண்ணணும். NEA ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், நமக்கு இதோட ஆன்சர் என்னென்னு கால்குலேட் பண்ணிடலாம். Then next, calculate the equivalent resistance for the circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across
each registers in the circuit. Okay, so இப்போ நமக்கு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டில் இருந்து ஈச் ரெசிஸ்டன்ஸும் என்னென்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். ரெசிஸ்டர்ஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இந்த 4 ஓமும் ப்ளஸ் 6 ஓம், 4 ஓம் 6 ஓமை ஆட் பண்ண நமக்கு 10 ஓம் கிடச்சிரும். அப்போ அந்த கரண்ட் ஐங்கும்போது V by R ஈக்குவலண்ட்டு. அப்போ 24/10, 24/10 போட்டோன்னா நமக்கு 2.4 ஆம்பியர் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு VI is equal to IR1 கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் V2 is equal to IR2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா V1 is equal to IR1, V2 is equal to IR1 கால்குலேட் பண்ண நமக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 15th கொஸ்டினுக்கு போகலாம். 15th கொஸ்டின் பார்த்தோம்னா, a coil of a tangent galvanometer of diameter 0.24 m has 100 turns. If the horizontal component of Earth's magnetic field is 25 into 10 power minus 60, then calculate the current which gives a deflection of 60 degree கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, I is equal to calculate the current கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா given data எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா என்னென்னு கால்குலேட் பண்ணிட்டாவே நமக்கு பாதி ஆன்சர் கிடச்சிரும். 2R BH, BHங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, டிவைடட் பை μ0 NA, N tan theta. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மு சால்வ் பண்ணோம். ஓகே, அதே ஃபார்மேட்டு தான். இப்போ 2 × ஆரோட வேல்யூ வந்து 0.12, ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 0.12. தென் நெக்ஸ்ட்டு 25 இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஹரிசாண்டல் காம்பனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 25 கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை μ0ஓட கான்ஸ்டன்ட் வேல்யூ 4 × 10 power minus 7. ஓகே, பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு 100, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100. இது இன்ட்டு 1.732 √3 ஓட வேல்யூ 60 டிகிரி இருக்கு இல்லையா, tan 60 டிகிரிக்கு √3, 1.732 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணாலே ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.082 ஆம்பியர் கிடைக்கும். ஓகே, ஸோ 15 சம்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கிவன் டேட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷனுக்கும் ஒரு ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.